அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், யாராக இருந்தாலும் உங்களுடைய பேச்சை தட்டாமல் கேட்க வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆம் என்றால் இது உங்களுக்கான காணொளிதான். இதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஒரு சில இடங்களில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை ஒரு சிலர் தட்டி கழித்தும் காதில் வாங்காமலும் உங்களை அவமானப்படுத்தியிருப்பார்கள். அப்பேற்பட்ட நபர்களை உங்கள் சொல் பேச்சை தட்டாமல் கேட்கச் செய்யக்கூடியதும், நீங்கள் சொல்வது மட்டும்தான் வேதவாக்கு என எடுத்துக்கொண்டு செயல்படவும் செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். யாராக இருந்தாலும் உங்களுடைய சொல் பேச்சை தட்டாமல் கேட்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால், யார் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்க வேண்டுமென்று உங்களுக்கு தோன்றுகின்றதோ அந்த நபரினுடைய பெயரினை அதிகாலை வேளையில் குளித்து முடித்த பிறகு ஒரு பெரிய அளவிலான பிரியாணி இலை என்று அழைக்கப்படக்கூடிய பிரிஞ்சி இலையில் காம்பு பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரை வரும்படி அந்த நபரினுடைய பெயரை சிகப்பு நிற பேனாவினால் சற்றே பெரிய அளவில் எழுதி, அதை எழுதிய நாளின் இரவு 8 மணிக்கு மேல் எலுமிச்சை பழத்தோலில் நெய் ஊற்றி விளக்கேற்றி, அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய சுடரில் இந்த இலையை எரித்து சாம்பலை ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். இதே முறையை தொடர்ந்து 5 நாட்கள் செய்துவிட்டு கடைசி நாளில் எல்லா சாம்பலையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பித்தளை தட்டில் கொட்டி வைத்து, வெற்றிலையின் காம்பை நறுக்கி கையில் வைத்துக்கொண்டு, அந்த காம்பினால் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை யார் தட்டாமல் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயரை, உங்களுடைய பெயரையும் சேர்த்து ஒரே ஒரு முறை மட்டும் எழுத வேண்டும். இதை ஒரு முறை மட்டும் செய்தால் போதும். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இது யாராக இருந்தாலும் செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படும். இதை செய்து முடித்த பிறகு பித்தளை தட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து ஒரு சிறிய சிகப்பு நிற துணியில் கொட்டி, அந்த சாம்பலை இறுக்கமாக கட்டி ஓடுகின்ற தண்ணீரில் கிழக்கு முகமாக நின்று கொண்டு போட்டுவிட வேண்டும். இதை மட்டும் செய்தால் போதும். யாராக இருந்தாலும் இதை நீங்கள் செய்த பிறகு உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். இதை செய்வதனால் உங்களுக்கு எந்த பாவமும் ஏற்படாது. நீங்கள் செய்யக்கூடிய நபருக்கும் மனதளவிலோ உடல்நிலையிலோ எந்தவிதமான கெடுதலான பாதிப்புகளும் ஏற்படாது. நல்ல முறையிலான மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இது. இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை யாரும் தட்டாமல் கேட்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால், உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால், அதற்கான மாற்று பொருட்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.